ஏய், யாருக்கு ஃபோன் பண்ற? யாருக்கும் இல்ல அத்தை. என்னடி மறைச்சு வச்சிருக்க? அது ஒண்ணு இல்ல அத்தை. மரியாதையா சொல்ற, போன குடு. குடுறி, போன குடு. அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணிருக்க? எதுக்குடி ஃபோன் பண்ண? அது வந்து அத்தை. சொல்லுடி, எதுக்கு ஃபோன் பண்ண? அது அத்தை. இந்த வீட்ல உட்கார்ந்து சோத்த தின்னுட்டு அர்ச்சனாவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு போட்டு கொடுக்குறியா? சொல்லுடி. என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்துறா, என் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறா, அப்படி இப்படின்னு போட்டு கொடுக்கதானே அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ண. பாடி நல்ல வேளை கண்டுபிடிக்கல. ஆமா இல்ல அத்தை. இத பாருடி, ஏதாவது என்ன பத்தி அர்ச்சனா கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைச்ச சோத்துல விஷத்தை வச்சு உன்னை கொன்னுடுவேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என் பையனுக்கு 2வது கல்யாணம், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டதால தான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தேன். இல்லைனா உன்னை அப்படியே துரத்தி விட்டுருப்பேன். இந்த சோலையம்மா எப்படிப்பட்டவனே உனக்கு நல்லா தெரியும்ல. போவுள்ள அத்தை போன். போவுள்ள. ஏண்டி நிக்கிற? ஓடி உள்ள. என்னடி பாக்குறப்போ? அத்தை, நீங்க ஆள் வச்சு சொட்டத அர்ச்சனா அக்கா கிட்ட சொல்லி உங்களை ஜெயில தள்ளாம நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, கண்டிப்பா இது நடக்கும். ஐயோ, ஆனா நம்ம போனை புடுங்கிட்டாங்களே. அதுல தானே அந்த கொலைகாரனோட போட்டோ வீடியோவெல்லாம் இருக்கு. அதுதானே இவங்க குற்றவாளிங்கிறதுக்கு எவிடன்ஸ். அந்த போனை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும். உங்க அக்காவுக்கு வேண்டாதவங்க யாராவது இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சக்திக்கு இங்க விரோதிகள்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அநேகமா என்ன ஷூட் பண்ண எய்ம் பண்ணவங்க தான் சக்தியை ஷூட் பண்ணிருக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? உங்களை தான் எய்ம் பண்ணிருக்கணும்னு எப்படி சொல்றீங்க? சார், வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு சார். அர்ச்சனாக்காவும் சக்தி அக்காவும் ஒரே மாதிரி சாரி போட்டிருந்தாங்க. தோ இந்த ரமாமணி தான் சக்தி அக்காவை அர்ச்சனாக்கா நினைச்சு கூப்பிட்டுச்சு. அப்பதான் சக்தி அக்கா மேல குண்டடிப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, ஏண்டி என்ன ஏண்டி தேவையில்லாம வம்பள மாட்டி விடுற? யாருக்கா நீ? அவர் யார் கூப்பிட்டா, யார் என்ன பண்ணாங்கங்கறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. தேவராத பேச்செல்லாம் ஏண்டி பேசிட்டு இருக்க? உண்மையை தானே சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா மேடம்? ஆமா. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா மேடம்? நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறதுனால என்கிட்ட அப்ளிகேஷன் கேட்டு வந்தவங்களுக்கு நான் ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க யாரும் ஒத்த என் மேல கோவப்பட்டு என்ன பழிவாங்கிற எண்ணத்துல சுட்டிருக்கலாம். குடும்பத்துக்குள்ளேயே என்ன எதிரியா நினைக்கிறவங்க உண்டு. எதுக்கும் அவங்களையும் விசாரிச்சா தெரிய வரும். அவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க மேடம். அப்பாடி, நல்ல வேளை நம்ம பேரை சொல்லல. ரோஜா, உன் அண்ணனுக்கு தான் என் அக்காவை பிடிக்காதுல்ல? அவன் துப்பாக்கியால சுட்டுக்கலாம்ல? ஏய், உனக்கு என்ன அண்ணனை பார்த்தா கொலைகார மாதிரி தெரியுதா? இல்ல, எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை கேட்டேன். நீங்க கொடுத்த குழுவை வச்சு தனிப்பட அமைச்சு கண்டுபிடிக்க சொல்றேன் மேடம். சரி, சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஓகே மேடம், நீங்க தைரியமா இருங்க மேடம். நாங்க வரோம் மேடம். கான்ஸ்டபிள் சார், நீங்க 2 பேரும் இங்கே இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே சார். ஏதாவது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். வர மேடம். ரோஜா ஃபோன் பண்றா. குடு குடு, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். ஹலோ பூமிகா, நான் ரோஜா பேசுறேன். சொல்லு ரோஜா. அர்ச்சனாவோட அக்கா சக்திய யாரோ ஒருத்தங்க சுட்டுட்டாங்க. என்னது? சக்தி அக்கா சுட்டுட்டாங்களா?
யாரு சுட்டது? எப்ப நடந்தது? யாருன்னெல்லாம் தெரியல. யாரோ ஒரு மர்ம மனிதன் துப்பாக்கியால ஷூட் பண்ணி தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஐயோ, சக்தியை தூக்கிட்டு நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். நானும் இங்கதான் இருக்கேன். உன்கிட்ட தகவல் சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். சரி சரி, நீ போன் வை, நான் வரேன். வந்து பாத்துட்டு கிளம்பு. சரி, நான் போனை வைக்கிறேன். ஏய், என்ன பத்திரமா இருக்க? யார் போன்ல என்ன சொன்னாங்க? மச்சான், நம்ம சக்தி அக்காவை யாரோ சுட்டுட்டாங்களா? என்ன சொல்ற பூமிகா? ஆமா மச்சான், சக்தி அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களா? இதோ இப்பதான் ரோஜா ஃபோன் பண்ணி சொன்னா. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். ஐயோ, சக்தியை சுட்டுட்டாங்களா? சக்தி இப்பதானே ஊர்ல இருந்து வந்தா. பாவம், ஏற்கனவே அவ நோயாளியாச்சு. அவளுக்கு போய் எதிரி யார் இருக்க முடியும்? பூமிகா, நீ நல்லா கேட்டியா? சுட்டது யார? சக்தியா இல்ல அர்ச்சனாவியா? அர்ச்சனா அக்காவை இல்ல, ரோஜா தான் சொன்னா. சக்தி அக்காவை தான் சுட்டாங்களா? அர்ச்சனா தப்பிச்சிட்டாளே. ஆள் அடையாளம் தெரியாம மாத்தி சுட்டுருப்பாங்களோ? சரி சரி, நான் கிளம்பி போறேன். நீங்க வரது இருந்தா வாங்க. என்னடா சக்தியை சுட்டுட்டு தான் சொல்ற? ஆமாமா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அது அர்ச்சனாவுக்கு குறி வச்சிருப்பாங்க, அதுல சக்தி மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். டேய், இதுல உனக்கு எதுவும் பங்கு இல்லையே? மா, என்னம்மா என்ன நீ சந்தேகப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரிடா. டேய், சக்தி எதுக்காக சுட்டுருப்பாங்க? எனக்கு என்னமா தெரியும்? ஆனா ஒண்ணு, அவளை சுட்டது நல்லதுக்கு தாம்மா. ஏரியில தள்ளிவிட்ட பூமிக்கு காப்பாத்தி கூட்டு வந்தது அவதானே. அதுவும் சரிதான்டா. சக்தியும் ஒரு வகையில நமக்கு எதிரிதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நல்ல காரியம் நடக்க போறதுக்கு முன்னாடி சாவு செய்தி கேட்டுட்டு போனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீ வேற. நாம நீ ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போட்டிருக்கிற திட்டம் கண்டிப்பா வெற்றி அடையும். யாரு சேர்த்தா நமக்கு என்ன? எங்க அண்ணன் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும். ராதா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மலைநாட்டுக்காரிய கால்ல போட்டு மிதிக்கணும்டா. கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும்மா. நடத்தி காட்டுறேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஏலகிரி மலையில தவிச்சிட்டு இருந்த என்ன காப்பாத்தி மதன் மச்சனோட ஒண்ணு சேர்த்து வச்சிங்க. உங்களுக்கு இந்த நிலைமை, நான் உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலக்கா. உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சீக்கிரம் குணமாய் வந்துடுங்கக்கா. நீங்க விக்கிக்கு பர்த்டே விஷ் பண்ணி அதை செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்பணும்னா. சரிம்மா. அண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா ஜாலியா கேஷுவலா பேச சொல்லுங்கண்ணா. விக்கினா மைண்ட்ல என்ன தோணுதோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுங்க. அண்ணா, வீடியோ நல்லா வேக்கியா இருக்கணும். வேக்கியா தானம்மா, வச்சு செஞ்சிடலாம் விடுமா. வணக்கம் சார், உங்கள் பிறந்தநாளைக்கு செல்ஃபி வீடியோவில் வாழ்த்து அனுப்ப சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ராங் நம்பர் தான். வாங்கின 60,000 ரூபா கொடுக்க வைக்கல, பிறந்தநாள் கொண்டாடுறான் பிறகு நாள். ரோஜா, சக்தி அக்காவை பத்தி டாக்டர் என்ன சொன்னாங்க? அக்கா இப்ப கண் முழிப்பாங்களா? சக்தியோட உயிர் இப்போ அப்போன்னு ஊசல் ஆடிட்டு இருக்குன்னு சொன்னாரு. என்ன ரோஜா இப்படி சொல்ற? என்ன இப்படி சொல்றேன்னா, டாக்டர் அப்படிதான் சொன்னாரு. சக்தி உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கான். இத கேட்கும் போது என்னாலே தாங்க முடியலையே. பாவம் அர்ச்சனாக்கா இதை எப்படி தாங்கிப்பாங்க? நான் அர்ச்சனாக்காவை பார்க்கணும். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? ஆமா, பொண்ணுரங்க அண்ணன், தங்கம்மா அம்மா யாரையுமே காணுமே. இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? பாத்தியா? அதானே. ஏ
நாங்க 2 பேரும் குத்துக்கல் மாதிரி நிக்கிறோம். எங்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்காம மத்த எல்லாரும் பத்தியும் விசாரிக்கிற. உன் அர்ச்சனா அக்கா டாக்டர் ரூம்ல பேசிட்டு இருக்கா. உன் பொண்ணு ரங்கண்ணே ஏதோ அவன் பொண்டாட்டி சீரியஸா இருக்கிற மாதிரி ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அந்த தங்கம்மாவும் அர்க்கானியும் மாத்தி மாத்தி கோயிலுக்கு வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு சுத்திட்டு இருக்காங்க. சரி சரி நீ கிளம்பு. உன்னை பார்த்தா அர்ச்சனா வந்து அப்படியே பேனு கத்துவா, அதெல்லாம் பார்க்க முடியாது. நீ கிளம்பிடு. ஆமாமா கிளம்பு. இல்ல இல்ல இந்த நிலைமையில அர்ச்சனாக்காவை பார்க்காம என்னால போக முடியாது. நான் அவங்கள பார்க்கணும். இங்க பாரு, அர்ச்சனா பயங்கர கோவத்துல இருக்கு. எங்களையே என்ன எதுன்னு பார்க்காம திட்டிக்கிட்டு இருக்கு. நீ போயிடு. நான் வேணா அர்ச்சனா வந்ததும் உனக்கு போன் பண்ணி சொல்றேன். அப்ப கிளம்பி வா. சரி சரி ரமாமணி, அர்ச்சனா அக்காவை தைரியமா இருக்க சொல்லுங்க. நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க, சரியா? ஆமா, இவ பெரிய விஐபி, இவ வந்துட்டு போனான்னு சொல்லணும். சக்திக்கு அடிபட்டதுக்கு நீ என்னமோ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அப்படி அழற. எல்லாம் எங்களுக்கு பாத்துக்க தெரியும். நீ ரொம்ப சீன் போடாத, கிளம்பு. ஹே ரோஜா, இது ஹாஸ்பிட்டல்னு பாக்குற, இல்லனா வரைஞ்சு உன் பல்லுகளெல்லாம் கழட்டிருப்பேன். உன்னை இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். நானும் அதே ஹாஸ்பிட்டல் தான் பாக்குறேன். இல்லனா உன்னை உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எங்க நீ என்ன பேசுற? ரோஜா, இவ என்ன நம்மள திட்டிட்டே போறா? போடி போ. சக்திக்கு சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் உனக்கும் ஒரு ஏற்பாடு பண்றேன். ரோஜா ரோஜா, அவளை என்ன பண்ண போற? அதெல்லாம் சொல்லிட்டு செய்யறது இல்ல, சொல்லாம செய்யணும். உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். போன் வருது. சோலையம்மா, இவங்க எதுக்கு இப்ப போன் பண்றாங்க? ஒருவேளை சக்தியை சுட்ட விஷயம் இந்த சோலையம்மாக்கு தெரிஞ்சிருக்குமோ? எதுக்கும் ரோஜா கிட்ட கொடுப்போம். ரோஜா ரோஜா, போனை எடுங்கடி. இத பாரு ரோஜா, சோலையம்மா போன் பண்ணாங்க. என்னன்னு கேளு. இவங்க எதுக்கு போன் பண்றாங்க? பேசு பேசலாமா வேண்டாமா? எடுத்து பேசு. அவங்க கிட்ட சொல்லு, அந்த அர்ச்சனா தான் போலீஸ் ஆபீசர் கிட்ட சோலையம்மா பத்தி போட்டு கொடுத்துட்டால, அதனால போலீஸ் ஆபீசருங்க அவங்கள தேடி போவாங்க. அதுக்குள்ள அவங்கள எப்படியாவது எஸ்கேப் ஆக சொல்லு. ஹலோ, சொல்லுங்க சோலையம்மா, என்ன விஷயம்? ஆமா, என்னமோ அந்த அர்ச்சனாவை யாரோ சுட்டுட்டாங்கன்னு அரசல் புரசலா கேள்விப்பட்டேன். அது உண்மையா? என்ன சோலையம்மா, நீ சொல்றத பார்த்தா நீ ஏதோ பிளான் பண்ணி சுட்டு தள்ளின மாதிரி பேசுற. அட நீ ஒண்ணு, அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா நீ என்னடா ஏமேலே குண்டு தூக்கி போடுற? ஆமா சோலையம்மா, எவனோ ஒருத்தன் அந்த அர்ச்சனாவை குறி வச்சுதான் சுட வந்திருக்கான். ஆனா ஆள் அடையாளம் தெரியாம வந்து சக்தியை சுட்டு தள்ளிட்டு போயிட்டான். என்னது, சக்தியை சுட்டுட்டானா? அட பாவி, காரியத்தை கெடுத்துட்டியடா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் அர்ச்சனான்னு தானே. என்னாச்சு? என்னடி, சக்தியை சுட்டுட்டாங்கன்னு அந்த அம்மா பேச்சே காணும். அப்ப அவதான் பிளான் பண்ணிருப்பாளோ? அவதான் சுட்டுருப்பாளோ? இருக்கலாம். ஹலோ சொல்லுமா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. என்ன சொல்லியம்மா, சக்தியை சுட்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே ஆஃப் ஆயிட்ட? இல்ல, அர்ச்சனாவை சுட்டுருந்தான்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா நம்மளெல்லாம் டார்ச்சர் பண்ணது அவதானே. அடுத்த டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டா தெரியுமா? இந்த சக்தியை சுட்ட சம்பவத்துல அர்ச்சனா உண்மையிலேயே சந்தேகப்பட்டு உன்னையும் போட்டு கொடுத்துட்டா. என்னது, என்னவா? ஆமா சொல்லியம்மா, போலீஸ் விசாரணைக்கு வரும். அதுக்குள்ள எங்கேயாவது ஓடி போயிடு, இல்லைன்னா முன்ஜாமீனாவது வாங்கி வச்சுக்கோ. ஹே ரோஜா, என்னமோ நான் ஆளை வச்சு சுட்ட மாதிரி சொல்றேன். நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு அதுக்கு சம்பந்தமா இல்ல. இல்ல சொல்லியம்மா, எனக்கும் உன் மேல சந்தேகமா இருக்கு. அர்ச்சனாவோட குழந்தைய உன்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டாங்கிற கோவத்துல நீ தான் இந்த வேலையில பாத்திருப்பியோன்னு எனக்கு தோணுது. அர்ச்சனாவும் அதே தான் சொல்லியிருக்கா. அத நான் பாத்துக்கிறேன். இப்ப சக்தி எப்படி இருக்கா? அவளும் போய் சேர வேண்டியவதான். ஏன்னா ஏரியில அந்த பூமிக்கா செத்து போறவளை உயிர் கொடுத்து காப்பாத்தி என் அண்ணன் உயிரை இப்ப வாங்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணமே அந்த சக்தி தான். அவளை உயிரோடவே இருக்க கூடாது. சரி, நான் அப்புறம் பேசுறேன். வெளியில வாடி.
வெளியில வாடி. நான் போன்ல பேசினத எதையும் நீ கேட்கல, அப்படியே விட்டுடு. சரி, சாப்பிட ஏதாவது கொண்டு வா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை என் மாமியார்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. நீ இவ்வளவு பெரிய கொலைகாரின்னு தெரியாம நான் உன் குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே. என்ன ஏமாத்தி என் குடும்பத்தை கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப அர்ச்சனாக்கா குடும்பத்து மேல கை வைக்க பாக்குறியா? நீ அர்ச்சனாக்காவை கொல்ல திட்டம் போட்டது எல்லாத்தையுமே கேட்டுட்ட. அந்த கொலைகார உன்கிட்ட துப்பாக்கியை கொடுத்தது, நீ அவகிட்ட பணம் கொடுத்தது எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். ஹேய், உன்னை கம்பி என்ன வைக்காம நான் விட மாட்டேன்டி. இப்பவே அர்ச்சனாக்கா கிட்ட போய் சொல்லி போலீஸோட வர பாரு. போறேன். நில்லு நில்லு நில்லுடி. எங்க போற? நில்லு. நானும் ஓடா போதுன்னு பார்த்தா சொல்லுவியா? வெளியில விட்டாதானே போய் சொல்லுவேன். போடி, போடி, வா. உள்ள போடி. ஏய், எவ்வளவு தைரியடி உனக்கு? என்னையடி காட்டி கொடுக்க போற? உனக்கு அந்த அளவுக்கு துளர் விட்டுடுச்சா? இருடி, உன்னை இப்போ இந்த சோலையம்மா கிட்டயா? எத்தனை பேருக்கு என்னென்ன பண்ணிருப்பேன். என்கிட்டயாவா? ஏய், எப்ப நீ என்னை எதிர்த்து என்னைய காட்டி கொடுக்க துணிஞ்சிட்டியோ, இனிமே நீ உயிரோட இருக்க கூடாது. இங்கே கடந்த செத்து ஒழி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமே நம்ம பொண்ணு ராதாவு கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுத்து சந்தோஷமா இருப்போம். எழுந்துரு. பேரன் பேத்திங்க போதுமா? ரொம்பதான் ஆசை. Thank you டா செல்லம். Wish you very very happy wedding anniversary. Once again. Dad, அந்த வாட்ச் கழட்டுங்க. ஏமா? கழட்டுங்க டாடி. சொல்றல்ல கழட்டுங்களே. இங்க பாத்தீங்களா? வாவ். How was it? ரொம்ப அழகா இருக்குடா. இத வெச்சுக்கோ. Thank you டா. உங்க கல்யாண நாளுக்கு என்னோட gift. Thanks a lot. உங்களுக்கும் இருக்கு. எனக்குமா? பாருங்க. ஹாய். Thanks. நல்லா இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. எதுவும் சொல்றது. ஏமா, அம்மா ரசிச்சது போதும். கமாண்டியர். எங்களுடைய அடுத்த வெட்டிங் டேக்கு உன்னுடைய ஹஸ்பண்டோட வந்து எங்களை விஷ் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய gift. ஆமா, பாப்போம். வாங்க. Come on. அண்ணே.
வாமா. வாடா மதன். அண்ணே கல்யாண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. அண்ணி கல்யாண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். மதன் பொக்கே கொடு. மாமா அத்தை ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இது இதெல்லாம் எழுந்துரு. உன் வாழ்க்கையில நீ நல்லா இருப்ப. எழுந்துரு. எங்க மாமா என் வாழ்க்கையில நல்லா இருக்கிறது? எனக்கு வாட்சவ தான் சரியில்லாம போயிட்டாலே. ஒரு ஆணோட வளர்ச்சி அவனுக்கு வாக்கப்படுற மனைவி கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு மனைவி சரியா அமையல மாமா. நீ ஒன்றும் பயப்படாதப்பா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். சி நான் வேற உங்க கல்யாண நாள் அதுவுமா ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். சாரி மாமா, உங்க மூட்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டேன். சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வா வந்து உட்காரு. முதல்ல ஸ்வீட் சாப்பிடலாம். ராதா எல்லாருக்கும் பாயசம் எடுத்துட்டு வா. மதன் என்ன தயக்கம்? வா. வசந்தா வருஷம் வருஷம் என் கல்யாண நாள் அன்னைக்கு நேரில் வந்து வாழ்த்து சொல்லுவேன். மதனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னதுனால இந்த தடவை நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். அண்ணே அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல அண்ணே. நான் ஏதோ என் பையனுக்காக பொண்ணு கேட்டேன், நீங்க இல்லன்னு மறுத்துட்டீங்க. அதுக்காக அண்ணன் தங்கச்சி உறவு இல்லன்னு ஆயிடுமா? அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தங்கச்சி நான் வரணும், தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அண்ணன் நீங்க வரணும். உங்க அண்ணனுக்கு அட்டாக்க வர வைக்க போறேன். அட்டாக்னா ஹார்ட் அட்டாக்கா? ஆமாமா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.